ஸோ அதே டைப்ல எப்படி பிளேயர்ஸுக்கு வேற வேற ஸ்குவாட் இருக்கணுமோ அதே மாதிரி கோச்சஸுக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் கோச்சஸ் இருக்கணும். டெஸ்ட் மேட்ச் ப்ராபப்ளி விவிஎஸ் லக்ஷ்மன் மாதிரியோ ரவிசாஸ்திரி மாதிரியோ ஒருத்தர், ஓடிஐக்கு ஒருத்தர், T20க்கு ஒருத்தர் இருந்தாதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டரா வரும். ஏன்னா நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணாம இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நீங்க பண்ண முடியாது. ஒரு ஆபீஸ்ல எம்டி சிஇஓவே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி பார்க்க முடியும்? அது மாதிரி தான். ஸோ அது ஒரு விஷயம். பட் forget the coaches and all that. Why players are not faring well என்றது நான் சொல்றேன். ஒயிட் பால் கிரிக்கெட்ல பிரமாதமா ஆடுறோம். ஓடிஐல போனதெல்லாம் உடையாது. இருந்தாலும் T20ல அவுட்ஸ்டாண்டிங் ஆடினது. வின் பண்ணினே இருக்கும் T20 ஃபார்மேட். ஓடிஐல வின் பண்றோம் தோக்குறோம் அப்படி இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸா ரிஸ்கா இருக்கிற விஷயம் எதுன்னா ரெட் பால் கிரிக்கெட். 5 நாள் ஆடணும் இருக்கு. அது இப்ப ஜென்ரலாவே டெஸ்ட் வந்து 2 டே இன்டர்நேஷனல் ஆயின் வருது. 2 நாள்ல முடிஞ்சிருது. நமக்கு என்ன ப்ராப்ளம் நான் சொல்றேன். ஓவர் டோஸ், ஓவர் அப்சஸ்ட் வித் ஒயிட் பால் கிரிக்கெட்னால ரெட் பால் கிரிக்கெட்னு வரும்போது பேட்டருக்கு பக்கத்துல 4 ஃபீல்டர் நிக்கிறான். இது ஒயிட் பால் கிரிக்கெட்ல அப்படி கிடையாது. அப்படி நின்னா நமக்கு அட்வான்டேஜ் ஒயிட் பால், ஏன்னா தூக்கி அடிக்கலாம். இன்னர் சர்க்கிள் 9 பேர், அது ப்ராப்ளம் கிடையாது. இங்க அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு பிச்சும் வந்து போலருக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, என்ன பண்றதுனே தெரியல. ஓடிஐ கிரிக்கெட்டும் T20 கிரிக்கெட்டுமே ஆடினு இருக்கும். டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இல்ல, எட்ஜ் எடுக்குது, எந்த பால் ஆடணும் எதை உடனும் தெரியல. ஸோ இவ்வளவு டிஸ்கிரிமினேஷன்ல வந்து எக்கச்சக்க அன்சர்டன்டிஸ் வருது ரெட் பால் கிரிக்கெட்ல.